உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் போன்று தமிழ்நாட்டில் சூலூர் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. திமுக ஐடி விங் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெற்ற தாய்க்கே தெரியாமல் உடலை அவசரமாக காவல்துறை எரித்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதான் நீங்க மேடைக்கு மேடை முழங்கிய பாதுகாப்பா விஜய் சார் என கேள்வி எழுப்பியுள்ளது. தங்களின் கையாளாகாத தனத்தை மறைக்க பெற்றோருக்கு தெரியாமல் குழந்தையின் உடலை எரிக்கும் அளவுக்கு கீழிறங்கிய இந்த டம்மி முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வெட்கக்கேடு என்று விமர்சித்துள்ளது. பெற்ற தாய்க்கே தெரியாமல் எரித்து ஆதாரத்தை அழிக்க பார்க்கிறதா காவல்துறை என்று கேள்வி எழுப்பியதுடன் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ், தமிழ்நாட்டில் சூலூர் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில், பெண்கள் பாதுகாப்பு பற்றி அன்று நீதி கேட்ட நீங்கள் இன்று மாநிலம் பற்றி எரியும் போது கள்ள மௌனம் காப்பது ஏன் என்று வினவியுள்ளது. பாலியல் குற்றங்கள், பட்டப்பகல் படுகொலைகள், கள்ளச்சாராயம், இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணம் என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு எங்கே என்று நீங்கள் கேட்ட அதே கேள்வியை இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களிடம் கேட்கிறது. வாய் திறப்பீர்களா என்றும் திமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் போன்று தமிழ்நாட்டில் சூலூர் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. திமுக ஐடி விங் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெற்ற தாய்க்கே தெரியாமல் உடலை அவசரமாக காவல்துறை எரித்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதான் நீங்க மேடைக்கு மேடை முழங்கிய பாதுகாப்பா விஜய் சார் என கேள்வி எழுப்பியுள்ளது. தங்களின் கையாளாகாத தனத்தை மறைக்க பெற்றோருக்கு தெரியாமல் குழந்தையின் உடலை எரிக்கும் அளவுக்கு கீழிறங்கிய இந்த டம்மி முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வெட்கக்கேடு என்று விமர்சித்துள்ளது. பெற்ற தாய்க்கே தெரியாமல் எரித்து ஆதாரத்தை அழிக்க பார்க்கிறதா காவல்துறை என்று கேள்வி எழுப்பியதுடன் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ், தமிழ்நாட்டில் சூலூர் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில், பெண்கள் பாதுகாப்பு பற்றி அன்று நீதி கேட்ட நீங்கள் இன்று மாநிலம் பற்றி எரியும் போது கள்ள மௌனம் காப்பது ஏன் என்று வினவியுள்ளது. பாலியல் குற்றங்கள், பட்டப்பகல் படுகொலைகள், கள்ளச்சாராயம், இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணம் என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு எங்கே என்று நீங்கள் கேட்ட அதே கேள்வியை இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களிடம் கேட்கிறது. வாய் திறப்பீர்களா என்றும் திமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது.